தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் புசியானந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி போன வருடம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்தி ஊக்கத்தொகை வழங்கினார். அதேபோல் இந்த வருடம் தளபதி அவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை கௌரவித்து ஊக்கத்தொகை வழங்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக 9:30 மணி அளவில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. சுமார் இன்று மாணவ மாணவிகள் 800 மேற்பட்டு மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு என்று பல்வேறு மாவட்டங்கள் இன்று மாணவ மாணவிகள் கலந்து கொள்கிறார்கள். 3ஆம் தேதி, அடுத்த மாதம் 3ஆம் தேதி மற்ற மாணவ மாணவிகளை தளபதி அவர்கள் கௌரவப்படுத்த இருக்கிறார் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிய விருந்து எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மாணவ மாணவிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து பேசிட்டு விருது கொடுக்குறாங்களா இல்லை விருது கொடுத்து இடையில பேசுறாங்க? இல்லை, எப்பயுமே என்ன நிகழ்ச்சி நிரல் எதுவோ அதுபடி தொடரும். இன்னைக்கு 800க்கு செல்ற மேல இருக்கும் என்பது இந்த நேரத்தில் தங்க வச்சு நீங்க மாணவ எல்லாருமே வந்துட்டாங்க, வந்துக்கினே இருக்கிறாங்க. வந்து தலைவர் மண்டபத்துக்கு தமிழக வெற்றிக் கழக கல்வி விருது வழங்கும் விழா இன்று நடைபெற உள்ளதையொட்டி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.